வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. கையில் மறுபடியும் கையில் அக்ஷதை எடுத்துங்கோ. எடுத்துட்டு லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரி தாசீபூத சமஸ்த தேவமணிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்ச லப்தவிவாம் பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் த்ரைலோக்கிய குடும்பினி சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் யாசா பத்மாசனஸ்தா விபுலகடிதடி பத்மபத்ராயதாட்சி கம்பீரா வர்தனாபிகி ஸ்தன பரணமிதா சுப்ர வஸ்திரோத்தரீயா லக்ஷ்மி திவ்யை கஜேந்திரைஹி மணிகண கச்சிதைஹி ஸ்நாபிதா हेमकुंभैः नित्यं सा पद्महस्ता मम वसतु गृहे सर्वमांगल्य युक्ता पद्मासनां पद्मकरां पद्ममाला विभूषितां क्षीरवर्ण समं वस्त्रं तदानां हरिवल्लवां भावये भक्तियोगेन कलसे अस्मिन् मनोहरे अस्मिन् கலசே வரலக்ஷ்மி தேவி தியாயாமி அப்படின்னு கலச பண்ணணும்னா கலசத்தில் போடுங்க, இல்லை சித்திரப்படம்னா சித்திரப்படே வரலக்ஷ்மி தேவி தியாயாமி அக்ஷதையை போட்டுருங்க. அக்ஷதையை போட்டுட்டு இந்த 9 இன்னும் அந்த சரலில் 9 முடிச்சு போட்டிருப்பேன். 9 முடிச்சு போட்டு அதில் நடுவில் இருக்கிற முடிச்சில் 2 புஷ்பத்தை வச்சு அதில் கட்டிக்கணும். உங்கள் அம்பாளுக்கு ஒரு சரடு, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை பேருக்கு ஒரு சரடு, அந்த கணக்கு பண்ணி வச்சுக்கோ. வச்சுன்ட்டு அந்த சரடை கையில் எடுத்துங்கோ. எடுத்துட்டு பாலபானு பிரதீகாசே பூர்ணச்சந்திர நிபானனே சூத்ரேஸ்மின் சுஸ்திதா பூத்வா பிரயச்ச பகுலான் வரான். அப்போ என்ன சொல்கிறீங்களா, அதை தோரம் ஸ்தாபயாமி அப்படின்னுட்டு அம்பாளுக்கு பக்கத்தில் அதை வச்சுடுங்கோ. வச்சுட்டு சர்வமங்கல மங்கல்யே விஷ்ணுவக்ஷ ஸ்தலாலயே ஆவாகயாமி தேவி துவாம் அபீஷ்ட பலதா பவா. அதாவது அஸ்மின் கலசே அஸ்மின் சித்திரப்பட்டே வரலக்ஷ்மி தேவியும் ஆவாகயாமி அப்படின்னு அக்ஷதையை போட்டிருங்கோ. அக்ஷயை போட்டுட்டு அநேக ரத்ன கச்சிதம் க்ஷீரசாகர சம்பவே ஸ்வர்ண சிம்மாசனம் தேவி ஸ்வீகுருஷ்வ ஹரிப்பிரியே வரலக்ஷ்மி நமஹ. மறுபடியும் கையில் அக்ஷயை தூங்க. ஆசனார்த்தம் அக்ஷதானே சமர்ப்பயாமி. கங்காதி சரிதாநீதம் கந்தபுஷ்ப சமன்விதம் பாத்தியம் ததாபிதே தேவி பிரசீத பரமேஸ்வரி. இந்த பஞ்சபாத்திரம் இருக்கணும், அதுலேருந்து ஒரு சுட்டு ஜலம் எடுத்துங்கோ. எடுத்துட்டு பாதையோகோ பாத்தியம் சமர்ப்பியாமி. வடபக்கமாக இருக்கிறது அந்த பாத்திரத்தில் விடுங்கோ. கங்காதி சமானீதம் ஸ்வர்ண கலசஸ்திதம் கிரகாணார்க்கியம் மயா தத்தம் புத்திரபௌத்திர பலப்பிரதே வரலக்ஷ்மி நமஹ. மறுபடியும் ஒரு வாட்டி ஜலம் எடுத்துங்கோ. அர்க்கியம் சமர்ப்பயாமி. பிரசன்னம் சீதலம் தோயம் பிரசன்ன முகபங்கஜே கிரகாணாச்சம் அனார்த்தாய கருடத்வஜ வல்லபே வரலக்ஷ்மி நமஹ. மறுபடியும் ஜலம் எடுத்து அதே மாதிரி விடுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மகாலக்ஷ்மி மகாதேவி மத்வாஜ்ய ததி சம்யுதம் மதுவர்க்கம் கிரகாணேதம் மதுசூதன
வல்லபே வரலட்சுமி நமக. தேன் இருக்கணும், அதில் ஒரே ஒரு புஷ்பத்தை அந்த தேனில் அப்படி ஒரு சுட்டு அப்படி எடுத்து அம்பாள் மேலே போட்டிருக்கோம். மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. பயோததி கிருதேர்யுக்தம் சர்க்கரா மது சம்யுதம் பஞ்சாமிர்தம் கிரகாணேரம் வரலட்சுமி நமோஸ்துதே. ஏதாவது கொஞ்சம் போகிறோம் பழங்களை போட்டு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு பிசைஞ்ச பஞ்சாமிர்தம் பண்ணி வச்சுருப்பேன். அதுலேருந்து கொஞ்சோண்டு ஒரு இனுக்கு புஷ்பத்தில் வச்சுட்டு பஞ்சாமிர்தம் சமர்ப்பயாமி. ஹேமகும்ப சிதம் சுவச்சியம் கங்காதி சரிதாகிருதம் ஸ்நானார்த்தம் சலீலம் தேவி கிருஹ்யதாம் சாகராத்மஜே வரலட்சுமி தேவி நமஹ. இந்த பஞ்சபாத்திரத்தில் புஷ்பம் போட்டுருக்கேனோ அந்த புஷ்பத்தோட ஜலத்தை எடுத்துங்கோ, அம்பாள் மேலே ஸ்நானம் பண்ணுங்கோ. அதாவது கலசத்துக்கும் பண்ணுங்கோ, சித்திரப்படத்துக்கும் பண்ணுங்கோ. பண்ணிவிட்டு ஸ்நானாந்தனம் ஒரு சொட்டு ஜலம் எடுத்து ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. வடக்க பக்கமாக விடுங்கோ. திவ்யான் பரயுகம் சூக்ஷ்மம் கஞ்ச மனோகரம் வரலட்சுமி மகாதேவி கிரகாணேதம் மயார்ப்பிதம் வரலட்சுமி தேவி நமஹ. நீங்கள் வஸ்திரம் சாத்திருப்பேள், அம்பாள் மேலே ரவிக்க துணியை போட்டு வச்சிருப்பேள். அதனால் வஸ்திரார்த்தம் அக்ஷதாம் சமர்ப்பயாமி. மாங்கல்ய மணி சம்யுக்தம் முக்தாவிக்ரம சம்யுதம் தத்தம் மங்களசூத்திரஞ்ச கிருகாண ஹரிவல்லவே வரலட்சுமி தேவியை நமஹ. இந்த பஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மஞ்சள்லேயும் குங்குமத்திலையும் அப்படியே கேப் விட்டு ஒரு பெரிய நன்னா ஒரு மழத்துக்கு பண்ணி வச்சுட்டேன்னா அதான் கண்டசூத்திரம்னு பேர். அதான் அம்பாளுக்கு சாத்தி வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பேன். அதனால் கண்டசூத்திரம் சமர்ப்பக்ஷதானே சமர்ப்பயாமி. ரத்னதாடங்க கேயூர ஹாரங்கண பூஷிதே பூஷணாதி மகார்காணி கிருகாண கருணானிதே வரலட்சுமி தேவி நமஹ. எல்லாம் நகையெல்லாம் போட்டிருப்பேள். ஆபரணார்த்தம் அக்ஷதானே சமர்ப்பயாமி. கற்பூர சந்தனோபேதம் கஸ்தூரி குங்குமான்விதம் சர்வகந்தம் கிரகாணாத்திய சர்வமங்கல தாயினே. அது ஒரு புஷ்பத்தை எடுத்து சந்தனம் வச்சுட்டுருப்பேள். அந்த சந்தனத்தில் துவச்சிட்டு அப்படியே குங்குமத்திலும் ஒரு துவச்சிட்டு என்ன பண்ணுறேன், கையில் எடுத்துட்டு திவ்ய ஸ்ரீ பெருமள கந்தாந்தாரியாமி. கந்தஷோபரி ஹரித்ரா குங்குமலபேனம் சமர்ப்பயாமி. அம்பாள் மேலே போட்டுருங்கோ. சாலிஜாத்தான் சந்திரவர்ணான் ஸ்னிக்தமௌத்திக சன்னிபானே அக்ஷதான் தேவி கிருஷ்ணேஸ்வ பங்கஜாட்சஸ்ய வல்லபே வரலட்சுமி தேவி நமஹ. அக்ஷதே போடுங்கோ. அக்ஷதான் சமர்ப்பயாமி. மந்தார பாரிஜாதாப்ஜைஹி கேதயுக்தல காட்டலைஹி மல்லிகா ஜாதிபகுலைஹி புஷ்பைஸ்வாம் பூஜையாம்யகம் வரலட்சுமி தேவியை நமஹ. கையில் புஷ்பமாலையை வச்சுங்கோ. அந்த அதாவது பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய புஷ்பமாக இருக்கணும், சரமாக இருக்கணும். அதை எடுத்து அம்பாள்கிட்ட வச்சுருங்கோ. புஷ்பமாலிகா சமர்ப்பயாமி புஷ்பைகி பூஜையாமி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறலாம் அங்கே பூஜை. அதாவது நம்மளுக்கெல்லாம் இப்போ அங்கம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். கைனா என்னென்னா காட்டுவோம், கால்னா என்னென்னா காட்டுவோம், கண்ணுனா என்னென்ன காட்டுவோம். ஆனால் அம்பாளுக்கு அதில் எல்லாத்தையும் கொண்டு வரத்துக்கு தான் இந்த அங்க பூஜைன்னு பேர். இதில் அக்ஷதையும் புஷ்பத்தையும் கலந்து ஒன்றுன்னா போடணும். ஓம் வரலட்சுமி நமஹ. பாதவ் பூஜையாமி. பாதத்தில் போடுங்க. பூஜையாமின்னு சொல்லும்போது போட்டால் போகணும். பாதவ் பூஜையாமி. ஓம் மகாலட்சுமி நமஹ. குல்போ பூஜையாமி. ஓம் இந்திராயி நமஹ. ஜங்கே பூஜையாமி. ஓம் சண்டிகாயி நமஹ. ஜானுனி பூஜையாமி. ஓம் க்ஷீராப்தி தனயாயை நமஹ. ஊரு பூஜையாமி. ஓம் பீதாம்பர தாரிண்யை நமஹ. கட்டிம் பூஜையாமி. ஓம் சாகர சம்பவாயை நமஹ. குக்ஷ்யம் பூஜையாமி. ஓம் நாராயண பிரியாயை நமஹ. நாபிம் பூஜையாமி. ஜகத்குக்ஷை நமஹ. குக்ஷிம் பூஜையாமி. ஓம் விஸ்வ ஜனன்யை நமஹ. வக்ஷைஹி பூஜையாமி. ஓம் சுஸ்தன்யை நமஹ. ஸ்தனௌ பூஜையாமி. ஓம் கம்புகண்டை நமஹ. கண்டம் பூஜையாமி. கழுத்து. ஓம் சுந்தரியை நமஹ. ஸ்கந்தௌ பூஜையாமி.
ஓம் பத்ம ஹஸ்தாயை நமः ஹஸ்தானே பூஜயாமி. ஓம் பகுப்பிரதாயை நமः ஓம் பாஹூன் பூஜயாமி. ஓம் சந்திரவதனாயை நமः வக்ரம் பூஜயாமி. ஓம் சஞ்சலாயை நமः சுபுகம் பூஜயாமி. ஓம் பிம்போஷ்டை நமः ஓஷ்டம் பூஜயாமி. ஓம் அனகாயை நமः அதரம் பூஜயாமி. ஓம் சுகபோலாயை நமः கபோலோ பூஜயாமி. ஓம் நீலாலகாயை நமः அலகான் பூஜயாமி. ஓம் சிவாயை நமः ஷிரைः பூஜயாமி. ஓம் சர்வமங்கலாயை நமः சர்வாணி அங்காணி பூஜையாமி அப்படின்னு அக்ஷர புஷ்பத்தை போட்டுவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த அஷ்டோத்திரத்தில் பாதி வரைக்கும் புஷ்பத்தில் பண்ணுங்கோ, மீதியை குங்குமத்தில் பண்ணுங்கோ. குங்குமத்தில் பண்ணும்போது இந்த ரெண்டே 2 வரல் தான் வச்சுக்கணும். அதாவது கெட்ட வரலும் மோதிர வரலும் வலது கையில் இருக்கக்கூடியதில் வச்சு தான் பண்ணணும். இப்போ அஷ்டோத்திரத்தை பண்ணுங்கோ. ஓம் பிரகிருத்யை நமः ஓம் விக்ருத்யை நமः ஓம் வித்யாயை நமः ஓம் சர்வபூத ஹித பிரதாயை நமः ஓம் ஸ்ரத்தாயை நமः ஓம் விபுத்யை நமः ஓம் சுரப்யை நமः ஓம் பரமாத்மிகாயை நமः ஓம் வாசே நமः ஓம் பத்மாலயாயை நமः ஓம் பத்மாயை நமः ஓம் சுச்சயே நமः ஓம் ஸ்வாஹாயை நமः ஓம் ஸ்வதாயை நமः ஓம் தன்யாயை நமः ஓம் ஹிரண்மய்யை நமः ஓம் லக்ஷ்மீ நமः ஓம் நித்ய புஷ்டாயை நமः ஓம் விபாவர்யை நமः ஓம் அதித்யை நமः ஓம் தித்யை நமः ஓம் தீர்த்தாயை நமः ஓம் வசுதாயை நமः ஓம் வசுதாரிண்யை நமः ஓம் கமலாயை நமः ஓம் காந்தாயை நமः ஓம் காமாட்சியை நமः ஓம் குரோத சம்பவாயை நமः ஓம் அனுக்கிரக பிரதாயை நமः ஓம் புத்தயே நமः ஓம் அனகாயை நமः ஓம் ஹரிவல்லபாயை நமः ஓம் அசோகாயை நமः ஓம் அமிர்தாயை நமः ஓம் தீர்த்தாயை நமः ஓம் லோகசோக விநாசின்யை நமः ஓம் தர்மநிலையாயை நமः ஓம் கருணாயை நமः ஓம் லோகமாத்ரே நமः ஓம் பத்மப்ரியாயை நமः ஓம் பத்மஹஸ்தாயை நமः ஓம் பத்மாட்சை நமः ஓம் பத்ம சுந்தர்யை நமः ஓம் பத்மோத்பவாயை நமः ஓம் பத்மமுக்யை நமः ஓம் பத்மநாபப்பிரியாயை நமः ஓம் ரமாயை நமः ஓம் பத்மமாலாதாராயை நமः ஓம் தேவ்யை நமः ஓம் பத்மின்யை நமः ஓம் பத்மகந்தின்யை நமः ஓம் புண்ணியகந்தாயை நமः ஓம் சுப்ரசன்னாயை நமः ஓம் பிரசாதாபி முக்யை நமः ஓம் பிரபாயை நமः ஓம் சந்திரவதனாயை நமः ஓம் சந்திராயை நமः ஓம் சந்திர சகோதர்யை நமः ஓம் சதுர்புஜாயை நமः ஓம் சந்திரரூபாயை நமः ஓம் இந்திராயை நமः ஓம் இந்துஷீதலாயை நமः ஓம் ஆக்லாதஜனன்யை நமः ஓம் புஷ்ட்யை நமः ஓம் சிவாயை நமः ஓம் சிவாங்கர்யை நமः ஓம் சத்யை நமः ஓம் விமலாயை நமः ஓம் விஸ்வஜனன்யை நமः ஓம் துஷ்ட்யை நமः
ஓம் தாரித்ரய நாசின்யை நமः ஓம் பிரீதி புஷ்கரிண்யை நமः ஓம் சாந்தயை நமः ஓம் சுக்லமால்யாம் பராயை நமः ஓம் ஸ்ரீயை நமः ஓம் பாஸ்கர்யை நமः ஓம் பில்வநிலையாயை நமः ஓம் வராரோகாயை நமः ஓம் யசஸ்வின்யை நமः ஓம் வசுந்தராயை நமः ஓம் உதாராங்காயை நமः ஓம் ஹரிண்யை நமः ஓம் ஹேமமாலின்யை நமः ஓம் தனதான்ய கர்யை நமः ஓம் சித்தயே நமः ஓம் ஸ்திரைன சௌமியாயை நமः ஓம் சுபப்பிரதாயை நமः ஓம் த்ருபவேஷ்ம கதானந்தாயை நமः ஓம் வரலக்ஷ்மீ நமः ஓம் வசுப்பிரதாயை நமः ஓம் சுபாயை நமः ஓம் ஹிரண்ய பிராகாராயை நமः ஓம் சமுத்திர தனயாயை நமः ஓம் ஜயாயை நமः ஓம் மங்களாயை நமः ஓம் தேவ்யை நமः ஓம் விஷ்ணுபக்ஷ ஸ்தல ஸ்திதாயை நமः ஓம் விஷ்ணு பர்த்தின்யை நமः ஓம் பிரசன்னாட்சியை நமः ஓம் நாராயண சமாஸ்ருதாயை நமः ஓம் தாரித்ரிய துவம்சன்யை நமः ஓம் தேவ்யை நமः ஓம் சர்வோபத்ரவ வாரிண்யை நமः ஓம் நவதுர்காயை நமः ஓம் மகாகாள்யை நமः ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமः ஓம் திரிகாலஜான சம்பன்னாயை நமः ஓம் புவனேஸ்வர்யை நமः ஓம் ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவ்யை நமः ஸ்ரீ வரலக்ஷ்மி நமः நானாவித பரிமள பத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. எல்லாத்தையும் போட்டுருங்கோ. போட்டுட்டு இந்த தேங்காயை உடைச்சிட்டு வாங்கோ. தேங்காய் உடைச்சிட்டு வெத்தலை பாக்கு பழம் மற்ற பழங்கள்லாம் என்னென்ன இருக்கோ எல்லா பழங்களையும் வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சுங்கோ. நைவேத்தியம் முதல்லையே சொல்லிட்டோம் இல்லையா, முதல் பதிவில் சொல்லிருக்கோம் நைவேத்தியம். அந்த நைவேத்தியத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கோ. கொண்டு வந்து வச்சுட்டு கையில் தூபத்தை எடுத்துங்கோ. மணி அடிங்கோ. மணி அடிச்சுட்டு இந்த ஊதுவத்தியை காட்டுங்கோ. தூபம் ததாமிதே ரம்யம் குக்குல்வகரு சம்யுதம் கிரகாணாத்வம் மகாலட்சுமி பக்தானாம் இஷ்டதாயினி அப்படின்னுட்டு காமிச்சிட்டு வடக்கு பக்கமாக வச்சுடுங்க. அந்த தூபத்தை ரெண்டே ரெண்டு அக்ஷதையை எடுத்து தூபம் ஆக்ராவையாமி அப்படின்னு நம்ம மேலே போட்டு ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி ஜலத்தை வடக்கு பக்கமாக அந்த பாத்திரத்தில் விடுங்கோ. இந்த நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு போயிடணும். அந்த நெய் தீபத்தை கையில் எடுத்துங்கோ. தீபம் சாஜ்யம் திரிவத்ரி சம்யுக்தம் சர்வாபேட்ட பிரதாயினி தீபம் கிரகாண கமலே தேகிமே சர்வமீப்சிதம் வரலக்ஷ்மி தேவி நமः திவ்ய அலங்கார தீபம் பிரத்யக்ஷ தீபம் தரிசயாமி அப்படின்னுட்டு வடக்கால வச்சுடுங்கோ. வச்சுட்டு அந்த அந்த அக்ஷதையை எடுத்து அம்பாள் மேலே அந்த தீபத்தை சுற்றி போட்டுருங்கோ. போட்டுட்டு ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி மறுபடியும் ஜலத்தை விடுங்க வடக்கு பக்கமாக. அப்புறமா இந்த நைவேத்தியம் இருக்கணும். அந்த நைவேத்தியத்தெல்லாம் கை அந்த பஞ்சபாத்திரத்தில் புஷ்பம் போட்டுருவேன். அந்த புஷ்பத்தில் ஜலத்தை எடுத்துட்டு இந்த நைவேத்தியங்கள் இந்த வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணுங்கோ. போவர் பவ மணி அடிச்சுட்டே இருங்கோ. போவர் பவ அரசுவாக பிரதட்சணமாக தான் சுற்றணும். भोर्भव स्वाहा तत्सुरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् देवस्य विदुर्भुवः तस्यैन्द्रज्ञानमर्हञ्जामि बहुपक्ष समायुक्तं नानाफल समन्वितं नैवेद्यं गृह्यवां देवी नारायणी कुटुम्बिनी வரலக்ஷ்மி தேவி நமஹ என்னென்னலாம் கவிச்சிக்கல்னு சொல்கிறேன் பாருங்க. சால்யன்னம் சால்யம்னாக்கா பச்சரிசியில் செஞ்சால் சாதம்னு வேறு அன்னம்னு வேறு. கிருதகுல பாயசம் சக்கரை பொங்கல் வைக்கலைனாக்கா
பாயசமாக வச்சிருந்தேன்னா அது கிருதகுல பாயசம்னு பேர். இல்லைனாக்கா அதை குடான்னம்னு சொல்லிக்குங்கோ. பக்ஷ விசேஷம், பக்ஷ விசேஷம்னாக்கா லடுக்கம், மோதகம், குடாபூரம், அதாவது இட்லி, கொழக்கட்டை, அப்பம், இது பேர் பக்ஷ விசேஷம்னு பேர். நாளிகேர கண்டம், நாளிகேர கண்டம்னாக்கா இந்த தேங்காயை ஒட்டி வச்சுருக்கணும், அந்த நாளிகேர கண்டம். என்னென்ன பழங்கள்லாம் வச்சுருக்கீங்களோ அதனால் மொத்தமாகவே பலானி ஏத சர்வம் அமிர்தம். அப்புறம் அம்பாள்கிட்ட காமிக்கும். பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, தானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா, பிரம்மணே மகாத்மா அமிர்தத்வாயாம் வரலக்ஷ்மி தேவ்யை நமஹ. யதாசக்தி மகாநிவேத்தியம் நிவேதயாமி. அம்பாள் பேரில் அந்த புஷ்பத்தை போட்டிருங்கோ. போட்டு ஒரு சொட்டு ஜலம் எடுத்து நிவேத்தியானந்தரம் ஆசமனீயம் சமர்ப்பயாமி. அப்புறமா என்ன பண்ணுறீங்கனாக்கா மத்தியே மத்தியே மறுபடியும் ஜலம் எடுங்கோ. அமிர்தபானீயம் சமர்ப்பயாமி, மறுபடியும் ஜலம் எடுங்கோ. அமிர்தா விதானமசி அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை வாக்கு வச்சுருக்கணும்னா பாக்கு, அந்த வெத்தலை பாக்கு மேலே ஒரு சொட்டு ஜலம் விடுங்கோ. பூகீவல சமாயுக்தம் நாகவல்லி கலையர்கதம் கற்பூர்ண சௌர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகரிக்கியதாம். தாம்பூலம் சமர்ப்பயாமி. அக்ஷயை போட்டுருங்கோ. போட்டுட்டு கையில் கற்பூரம் ஏற்றிங்கோ. கற்பூரம் அதில் காட்டுறதுல தான் ஏற்றினே தவிர மற்றபடி தட்டிலே காட்டுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இந்த தூபக்கால்னு இருக்கும், அதில் தான் காட்டணும். அந்த கற்பூரத்தை ஏற்றிங்கோ, மணி அடிங்கோ. நீராஜனம் பிரதட்சணமாக தான் 3 சுற்று தான் சுற்றணும். மறுபடியும் அப்பிரதட்சணமாக கண்டிப்பாக சுற்றவே கூடாது, அது ஆகாது. அதனால் பிரதட்சணமாக 3 சுற்று சுற்றுங்கோ. நீராஜனம் நீரஜாட்சி நாராயண விலாசினி கர்க்கியதாம் மர்ப்பிதம் பக்தியா கருடத்வஜ பாமினி சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாரயே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நவோஸ்துதே அப்படின்னு அம்பாளுக்கு தீபாராயணை காமிச்சுட்டு வடக்கால வச்சுடுங்கோ. வடக்கால வச்சுட்டு வரலக்ஷ்மி தேவி நமஹ கற்பூர நீராஜனம் தரிசயாமி. அந்த கற்பூர தீபாராதனையை அக்ஷதெய்வத்தை சுற்றி அம்பாள் மேலே போட்டுருங்கோ. மறுபடியும் ஜலம் எடுங்கோ. ஆசமனியம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு வாட்டி கையில் அக்ஷதை எடுத்துருங்கோ. எடுத்துட்டு ரக்ஷான் தாரையாமி. அம்பாள்கிட்டே அதே மாதிரி கற்பூர தீபாராயணையை சுற்றி அம்பாள் மேலே போட்டுருங்கோ. போட்டுட்டு நீங்கள் கண்ணில் ஒத்திங்கோ. ஒத்திட்டு கையில் புஷ்பத்தை எடுத்துங்கோ. புஷ்பாஞ்சலிம் கிரகாணேதம் புருஷோத்தம வல்லபே வரலக்ஷ்மி நமஸ்துபியம் வரான் தேகிம் அமா கிலான் அப்படின்னு சொல்லிட்டு வரலக்ஷ்மி தேவி நமஹ மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி, ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்னு அம்பாள்கிட்ட போட்டுருங்கோ. அதை போட்டுட்டு கையில் அக்ஷதை எடுத்துங்கோ. பிரார்த்தனை பண்ணிக்கணும். நீங்கள் சர்வமங்கல லாபாய சர்வ பாப நிவృత్తயே பிரதட்சிணம் கரோம் யத்ய பிரசீத பரமேஸ்வரி நமோஸ்து நாளிக நிபானனாயை நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து ரத்னாகர சம்பவாயை நமோஸ்து லக்ஷ்மி ஜகதாம் ஜனன்யை அப்படின்னுட்டு உங்களையே 3 பிரதட்சணம் பண்ணிங்கோ. உங்களையே 3 வாட்டி உங்களையே சுற்றிங்கோ. பிரதட்சணமாக சுற்றுங்கோ. சுற்றிட்டு பாப்பா சொல்லுங்க, வரலக்ஷ்மி தேவி நமஹ அனந்த கோடி பிரார்த்தனை பிரதட்சிண நமஸ்காரான்னு சமர்ப்பயாமி. கையில் அக்ஷத புஷ்பம் இருக்கணும். அதை அம்பாள் மேலே போட்டு என்ன நமஸ்காரம் பண்ணிக்கோ. வடக்க பார்த்தே பண்ணுங்கோ. நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்பாள்கிட்ட மறுபடியும் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோ. என்னன்னாக்கா ஆயுராரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திரபௌத்ரான் பசுந்தனம் சத்ருக்ஷயம் மகாலட்சுமி பிரயச்ச
கருணாநிதே அப்படின்னுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோ அம்பாள் கிட்டக. அம்பாள் கீழே உட்காந்துங்கோ, மறுபடியும் வடக்க பார்த்து கையில் அக்ஷரி எடுத்துங்கோ, அம்பாள் மேலே போடணும். சத்திரம் சமர்ப்பயாமி, சாமரம் மறுபடியும் அக்ஷரி எடுத்துங்கோ, சாமரம் சமர்ப்பயாமி, கீதம் ஸ்ராவயாமி, நிருத்தம் தர்சயாமி, வாத்தியம் கோஷ்யாமி, ஆந்தோலிகான் ஆரோபயாமி, அஸ்வம் ஆரோபயாமி, கஜம் ஆரோபயாமி, ரதம் ஆரோபயாமி, சமஸ்தோபச்சாரான் தேவோபச்சாரான் மந்திரோபச்சாரான் சமர்ப்பயாமி. அம்பல் மேலே போட்டுவிட்டு இந்த சரடு வச்சுருக்கேன்னா அந்த சரடுக்கு பூஜை பண்ணுங்க. பூஜையாமின்னு சொன்னாவிட்டு தான் அந்த சரடில் அந்த புஷ்பத்தை போடணும். கமலாயி நமஹா முதல் முடி சிண்டு பேர், பிரதம கிரந்தியம்னாக்கா முதல் முடி சிண்டு பேர். பிரதம கிரந்தியம் பூஜையாமி. ரமாயி நமஹா துதிய கிரந்தியம் பூஜையாமி. லோகமாத்திரே நமஹா திருத்தீய கிரந்தியம் பூஜையாமி. ஓம் விஸ்வஜனன்யை நமஹா சதுர்த்த கிரந்தியம் பூஜையாமி. மகாலட்சுமி நமஹா பஞ்சம கிரந்தியம் பூஜையாமி. க்ஷீராப்தி தனயாயை நமஹா ஷஷ்ட கிரந்தியம் பூஜையாமி. விஸ்வ சாட்சிண்யை நமஹா சப்தம கிரந்தியம் பூஜையாமி. சந்திர சகோதரியை நமஹா அஷ்டம கிரந்தியம் பூஜையாமி. ஹரிவல்லபாயி நமஹா நவம கிரந்தியம் பூஜையாமி. எல்லாம் அக்ஷய புஷத்தையும் நோம்பு சரடில் போட்டுவிட்டு பிரார்த்தனை பண்ணிங்கோ. அந்த சரடை பூஜை பண்ணியாலும் ஆல்ரெடி ஒரு சரடை கையில் எடுக்கணும். அதுக்கு எடுக்கிற ஸ்லோகம் சொல்ல பார்த்துங்க. சர்வமங்கல மங்கல்யே சர்வபாப பிரணாசினி பூரகம் பிரதிகிருஷ்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா அப்படின்னுட்டு அதுலேருந்து அந்த எல்லாத்தையுமே கையில் எடுத்துங்கோ. சரடை எடுத்துட்டு தட்டில் வச்சுட்டு ஒரு சரடை கையில் எடுத்துங்கோ. எடுத்துட்டு அம்பாளுக்கு சாத்தணும். இந்த மந்திரத்தை சொல்லிட்டே சாத்துங்கோ. நவதந்து சமாயுக்தம் கந்த புஷ்ப சமன்விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லவே அப்படின்னுட்டு அம்பாளுக்கு அந்த கலசத்தில் இருக்கிறதுல அப்படியே லேசாக அப்படியே சாத்தி விட்டுருங்கோ. சித்திரப்படம் வந்ததுன்னா சித்திரப்படத்துக்கு சாத்துங்கோ. கலசம் வைக்கலன்னாக்க எது வச்சுருக்கோ அதுக்கு சாத்துங்கோ. சாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் தேங்காய் உடைச்சிருக்கோம். அந்த தேங்காய் உடைச்சதில் இருக்கிறதுல கண்மூடி, அந்த கண்மூடியும் 2 பத்தலா பாக்கு 2 வாழைப்பழம் 2 கிழங்கு மஞ்சள் வச்சுக்கணும். அதில் மேலுக்கா அந்த கண்மூடியை கையில் வச்சுக்கோ. கையில் வச்சுட்டு உங்கள் ஆத்துக்காரர் இருந்தாருன்னா அவர் கட்ட சொல்லுங்கோ. இந்த வரலட்சுமி நோம்புக்கு மட்டும்தான் ஸ்திரீகள் எல்லாம் பெண்கள் எல்லாம் வலது கையில் கட்டிக்கணும். மற்ற எல்லா நோம்பும் இடது கை தான். இந்த வரலட்சுமி நோம்புக்கு மட்டும்தான் வலது கை. அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நோம்பு சரடை கட்டும் பொழுது நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லணும். இல்லை உங்கள் மாமியார் இருந்தால் மாமியார் கட்டலாம். உங்களோட வயசில் பெரியவா இருந்தாலும் கட்டலாம். நீங்கள் கிழக்கு பக்கத்தை உட்காந்துக்கணும். நவதந்து சமாயுக்தம் கந்த புஷ்ப சமன்விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லவே. இது யார் நோம்பு சரடை கட்டிக்கிறாளோ அவா சொல்ல வேண்டிய மந்திரம். அப்படியே பண்ணிட்டு அப்படியே வடக்கு பார்த்து உட்காந்துங்கோ. பச்சை பால் எடுத்து வச்சுருப்போம். அந்த பாலில் ஒரு சொட்டு ஜலம் விட்டுங்கோ. கையில் அக்ஷரி எடுத்துங்கோ. அக்ஷரி எடுத்துட்டு அதே மாதிரி இடது கீழே வலகை மேலே மம உபார்த்த சமஸ்த துரித க்ஷேத்வார ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீ பகவதாஜ்ஞா ஸ்ரீமன் நாராயண பிரத்யர்த்தம் அத்தியகிருத பூஜாபலம் காமயமான வரலக்ஷ்மி பூஜாந்தே க்ஷீராஜ்ய பிரதானம் உபாயன தானஞ்ச கரிஷ்யே அப்படின்ட்டு வரக்கால் அக்ஷயை போட்டு கையை அலும்பிங்கோ. அவஸ்பிரஸ்யா. இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா அந்த பாலை கையில் எடுத்துங்கோ. கையில் புஷ்பம் அக்ஷத சந்தனம் இந்த 3 கலந்து கை உள்ள வச்சுக்கணும். கோக்ஷீரேன சமாயுக்தம்
தேவிகந்த புஷ்ப சமன்விதம் அர்க்யம் கிருகாண வரதே வரலக்ஷ்மி நமோஸ்துதே. வரலக்ஷ்மி நமஹா. இதம் அர்க்யம் 3 வாட்டி தான், ஒரு வாட்டி விட்டாச்சு. இதம் அர்க்யம், இதம் அர்க்யம், இதம் அர்க்யம் எல்லாத்தையும் விட்டுருங்கோ. விட்டுட்டு மறுபடியும் கையில் ஜலத்தை விட்டுண்டு என்ன கையை அலம்பிங்கோ. அலம்பின்ட்டு பிரார்த்தனை பண்ணிங்கோ. அனேனா அர்க்ய பிரதானேனா பகவதி சர்வாத்மிகா வரலக்ஷ்மி பிரியதாம் அப்படின்னுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் பூஜையை முடித்த உடனேயே உங்களுக்கு யார் தெரிஞ்ச பிராமணா இருக்காளோ, இல்லை உங்களுக்கு இதில் போட்டுருவேன். நீங்கள் எனக்கு அனுப்புறதா இருந்தால் கூட என்னுடைய கூகுள் பே நம்பர் 73 73 43 14 31. அதாவது 7 3 7 3 4 3 1 4 3 1. இந்த நம்பர் தான் கூகுள் பே. இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். இல்லை உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்காளோ, இந்த மாதிரி வைதிகால் யார் இருக்காளோ அவளுக்கு கொண்டு போயிட்டு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் தட்சணை, அவளுக்கு அந்த இட்லி கொழக்கட்டை வடை அதையெல்லாம் வச்சு அவளுக்கு கொடுத்துட்டு அவள் காலில் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. எல்லா சுமிகளும் ஸ்திரீகளும் பெண்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் முழுக்கவும் பாருங்கோ. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட இந்த பதிவை போட்டிருக்கோம். சுபா அஸ்தோ.